அல்லாஹு 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 அல்லாஹ் அல்லாஹு 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 அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் கருணையினால் இன்று சூரத்துல் அன்ஆம் முடிவு பெற்றிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் சூரத்துல் ஆராஃப் தொடங்க இருக்கிறது. புனிதமிக்க இரவுகள் ஒவ்வொன்றாக கழிந்து கொண்டே வருகின்றன. அல்லாஹ் கடைசி வரையிலும் ஆஃபியத்தோடும் சேஹத் சலாமத்தோடும் எல்லா இபாதத்துகளையும் நிறைவேற்றுகிற பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. இந்த சூரத்துல் அன்ஆமிலே 133வது ஒரு வசனம். அல்லாஹ் அந்த ஆயத்திலே ஒட்டுமொத்தமாக எல்லா செய்திகளையும் சொல்லிவிட்டான். என்ன சொல்கிறான்? வலிக்குல்லின் தரஜாத்தும் மிம்மா அமிலு வமா ரப்புக பிகாஃபிலின் அம்மா யாமலு. ஒவ்வொருவருக்கும் அவரவர்கள் எடுத்துக்கொள்ளுகின்ற மெஹனத்துகள், அது உலகத்தை சார்ந்த அல்லது மறு உலகத்தை சார்ந்த, அவரவர்கள் எடுத்துக்கொள்ளுகின்ற அந்த உழைப்பை அனுசரித்துத்தான் நாம் தரஜாக்களை வைத்திருக்கிறோம். ஒருவர் தரஜாவிலே உயர்ந்த தரஜாவை அடைகிறார், உலக ரீதியாக அல்லது மறு உலக ரீதியாக. நாளை கியாம நாளையிலே ஆச்சரியப்படுவார்கள். இவன் என் வீட்டுக்கு எதிர் வீட்டுக்காரர் தான், இவர் சாதாரண ஒரு முஸ்லிமாக முஃமினாக இருந்தார், சாதாரண பள்ளிக்கு வருகின்ற முசல்லி, ஆனால் இவர் என்னை விட மிக உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறாரே, எப்படி ஆச்சரியப்படுவான். இவர் விழுந்து விழுந்து தொழக்கூடியவராக இருந்தார், எந்த நேரமும் பள்ளியிலேயே கிடப்பார், எந்த நேரமும் இவ்வாதத்திலேயே இருந்தார், ஆனால் இவர் எப்படி என்னை விட கீழே இருக்கிறார், ஆச்சரியத்திலே உறைந்து போவார்களாம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கே தெரியாத, மலக்குகளுக்கு கூட தெரியாத அளவுக்கு ஏதேனும் ஒரு அமல் அவரிடத்திலே இருக்கும். அதை வைத்து நாம் அவரை உயர்த்தி விடுவோம், அவருடைய தரஜாவை உயர்த்தி விடுவோம். உதாரணத்துக்கு ஒரு சில செய்திகளை சொல்கிறேன். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகாமையிலே ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கே தெரியவில்லை ஜிப்ரீல் வந்திருக்கிறார்கள். நபி அவர்களிடத்திலே ஜிப்ரீல் வந்து நபி அவர்களிடத்திலே செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பக்கத்திலே ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களது கண்களிலிருந்து அல்லாஹ் மறைத்திருக்கிறார். வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், பக்கத்திலே உட்கார்ந்து இருக்கிறாரே அபூ ஹுரைரா தானே என்று கேட்டார். உடனே நபி அவர்கள் சொன்னார்கள், அது எப்படி உங்களுக்கு தெரியும், இவரை உங்களுக்கு தெரியுமா என்று நபி அவர்கள் ஆச்சரியமாக கேட்டார்கள். அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், இவரை பற்றி தானே அங்கே மலக்கூத்திலே ஒரே இவரை பற்றிய பேச்சுத்தான், மலக்குகளுக்கு மத்தியிலே எந்த நேரமும் இவரை பற்றிய பேச்சுத்தான். அப்படியா? இவரை பற்றி மலக்குகள் பேசிக் கொள்கிறார்களா? என்ன பேசிக் கொள்கிறார்கள்? இவரை பற்றி பேசும் அளவுக்கு என்ன? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், இவரிடத்திலே ஒரு காஸ் அமல் இருக்கிறது. அந்த அமல் என்ன தெரியுமா? அவர் எந்த தொழுகை தொழுதாலும், அவர் சுன்னத்தாக, நஃபிலாக, தனியாக எந்த தொழுகை தொழுதாலும், அந்த தொழுகையிலே கடைசியாக ஓதக்கூடிய அந்த லம்மு சூரா இருக்கிறதே, அது குல் ஹுவல்லாஹு அஹத் சூரத்துல் இக்லாஸை கொண்டுதான் அவர் முடிப்பார். அப்படி ஒரு வழக்கம் அவரிடத்தில் வைத்திருக்கிறார். அது மிகவும் பிரபலியமாக மலக்குகளிடத்தில் பேசப்படுகிறது என்று சொல்லிவிட்டு ஜிப்ரீல் சென்று விட்டார்கள் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். உடனே நபி அவர்கள் கேட்டார்கள் ஹஜ்ரத் அபூ ஹுரைராவிடத்திலே, அபூ ஹுரைரா, மலக்குகள் உங்களை பற்றி பிரஸ்தாபிக்கிறார்களாம், அப்படி என்ன உங்களிடத்தில் அமல் இருக்கிறது? ஏதேனும் தனிப்பட்ட அமல் ஏதேனும் செய்கிறீர்களா அப்படி கேட்டபோது, ஆமாம் யா ரசூலல்லாஹ்,
நான் எல்லா தொழுகையிலையும் நான் தனியாக தொழுகின்ற எந்த தொழுகையாக இருந்தாலும் அது நஃபிலாக, சுன்னத்தாக, மற்ற விடுபட்டு போன தொழுகையாக அல்லது தனியாக ஃபர்தை தொழுதாலும் என்னுடைய தொழுகையின் கடைசி ரக்காத்திலே, அதாவது ஃபர்தாக இருந்தால் முதல் 2 ரக்காத், அந்த முதல் 2 ரக்காத்திலே 2வது ரக்காத் அதிலே வம்மு சூரா சூரத்தில் இஹ்லாஸாகத்தான் இருக்கும். அது என் வழமையிலே வைத்திருக்கிறேன். மிகச்சரியாக சொன்னீர், இதைத்தான் ஜிப்ரீலும் சொல்லிவிட்டு சென்றார் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி என்றால் ஒட்டுமொத்த சஹாபிகளுக்கு மத்தியிலே அவரும் ஒரு சஹாபியாக இருக்க, ஆனால் சஹாபிகளுக்கு மத்தியிலே மலக்குகள் பேசப்படுகின்ற சஹாபியாக இருந்திருக்கிறார். இங்கேதான் நாம் பார்க்க வேண்டும். ஹஜரத் பிலாலை அழைத்து கேட்கிறார்கள், பிலாலே, எனக்கு அல்லாஹ் சுவனத்தை காட்டினான், நான் சுவனத்தை பார்க்கிறேன், சுவனத்துக்குள்ளே நீங்கள் இருப்பதை போன்று நான் உணர்கிறேன். உங்களுடைய காலடி சத்தம் எனக்கு கேட்கிறது. நீங்கள் நடந்தால் எனக்கு தெரியும் அல்லவா, ஒவ்வொருவருடைய நடையிலேயும் ஒரு வித்தியாசம் இருக்கும், ஒரு அசைவு இருக்கும், சத்தம் ஒன்று வரும் அல்லவா, அந்த சத்தத்தை வைத்தே இவர்தான் வருகிறார் என்று தெரியுமே. அப்படி நீங்கள் சுவனத்துக்குள்ளே நீங்கள் நடந்து போவதை போன்று நான் உணர்ந்தேன். அப்படி என்ன அமல் செய்கிறீர்கள், என்னை விட முந்தி விட்டீர் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், வேற எந்த அமலும் இல்லை, எப்போ ஒது செஞ்சாலும் அந்த ஒது முறிவதற்குள்ளாக 2 ரக்காத்தை நான் தொழுது கொள்வேன், ஏதேனும் சில ஆயத்துகளை ஓதிக்கொள்வேன், சிறிது நேரம் தஸ்பீஹ் செய்து கொள்வேன். அந்த ஒது வீணாகி விடக்கூடாது என்பதற்காக ஏதேனும் ஒரு அமலை நான் செய்வேன். உடனே நபிகள் சொன்னார்கள், இதன் காரணமாகத்தான் இந்த அந்தஸ்தை அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறார். அப்படி என்றால் அத்துணை சஹாபிகளுக்கு மத்தியிலே ஒரு சஹாபியை நபியவர்கள் போவதற்கு முன்பாக இருப்பதை போன்று அல்லாஹ் காட்டி, அவருக்கு ஒரு தனி அமல் இடத்தில் இருக்கிறது, அதற்கான தனி தரஜாவும் தனியாக இருக்கிறது, அல்லாஹ் காட்டி. வேலூர் அல் பாக்கியாத் ஸாலிஹாத்திலே துவக்க காலத்திலே இருந்த முஹ்தமீன்களிலே ஒருவர் தான் ஷேகுனா ஆதம் ஹஸரத் அவர்கள். ஷேகுனா முஃப்தியே ஆஸம் என்று சொல்வார்கள். ஷேகுனா என்று அவர்களுக்கு பெயர். அந்த ஷேகுனா ஹஸரத் அவர்கள் முஃப்தியே ஆஸம் என்றவர்களுக்கு அந்த நேரத்தில் இருந்த மதிப்பும் மரியாதையும் இன்று வரையிலும் குறையவில்லை. அந்த ஷேகுனா ஹஸரத் அவர்கள் முஃப்தியே ஆஸமாக அவர்கள் ஃபத்வா தந்தால் அதற்கு அப்பீலே கிடையாது. அப்படி ஒரு ஃபத்வா தருகின்ற ஒரு உயர்ந்த அந்தஸ்தை அவர்களுக்கு வழங்கி இருந்தார். அவர்கள் தன்னுடைய தாரீகிலே எழுதுகிறார்கள், ஒரு நாள் அவர்கள் அழுது கொண்டிருந்தார்களாம். அவர்களது மாணவர்கள் கேட்கிறார்கள், எதற்காக அழுகிறீர்கள்? வேறொன்றும் இல்லை, என்னுடைய தண்ணீர் லோட்டா அது உடைஞ்சு போச்சு. மண்ணுல செஞ்ச லோட்டா, அந்த காலத்தில் புழக்கத்தில் இருந்துச்சு, மண்ணுல செஞ்ச லோட்டா அது உடைஞ்சு போச்சு, அதுதான் கவலையால அழுகிறேன். மண்ணில் லோட்டா உடைஞ்சதுக்காக சில தழுகிறீங்க. முஃப்தி சாப், நீங்க ஒரு உத்தரவு விடுங்க, 100 லோட்டா கொண்டு வந்து வைக்கணும். நீங்க உத்தரவு விடுங்க, 100 லோட்டா ஆஜாயிங்க, 100 லோட்டா வந்து வைக்கணும். இதுக்காக நீங்க அழுகலாம். உடனே ஹஸரத் அவர்கள் சொன்னார்களாம், அந்த லோட்டா சாதாரணமான லோட்டா அல்ல, எனது மறைவிடத்தை என் மனைவிக்கடுத்து பார்த்த ஒரே பாத்திரம் அதுதான். என்னுடைய மறைவிடத்தை எனது மனைவிக்கு பிறகு என்னுடைய மறைவிடத்தை அவ்வப்பொழுது பார்த்து கொண்டே இருந்தது அந்த லோட்டா தான். எனவே அந்த லோட்டா என்னோடு என் மனைவி போன்றது. எனவே அது கீழே விழுந்து உடைந்தது, எனக்கு வருத்தம் தருகிறது. என்னுடைய மானத்தை பாதுகாத்தது, என் மானத்தை மறைத்தது, என் மானத்தை கழுகியது. எனவே அதை நினைத்து நான் அழுகிறேன். இப்படி ஒரு அமல் அவர்களை மறைத்து அவர்களோடு இருந்திருக்கிறது. அல்லாஹ் அவர்களை உயர்த்துவதற்கு அது காரணமாக இருந்திருக்கு. பிஷ்ர ஹாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, பிஷ்ர ஹாஃபி காலுக்கு செருப்பே போடாம வாழ்ந்தாங்களாம். 24 மணி நேரமும் குடியல், எந்த நேரமும் போதையில இருப்பாங்க. தட்டு மாறி போய் கொண்டிருந்த நேரத்தில் பிஸ்மில்லாஹ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அந்த சீட்டை பார்த்து
இன்னைக்கு நோம்பு கார்டுல அவ்வளவு ஆயத்துகளும் குர்ஆனும் ஹதீஸ் எழுதப்பட்டிருக்கு, காத்துல பறக்குது, எங்கேயும் அங்கேயும் அங்கேயும் கிடக்குது, எல்லாருடைய காலில் விதிப்படுது. நினைச்சு பார்க்கணும், அவர் தள்ளாடிய நிலையில அந்த போதையில அந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம கையில எடுத்து முத்த கொடுத்து, நான் கிடக்கலாம் எங்க வேண்டாலும், நான் சேத்துல கிடப்பேன், மேட்டுல கிடப்பேன், காட்டுல கிடப்பேன், எங்க வேணாலும் நான் கிடப்பேன், நான் தகுதி, நீ தகுதியா கீழே கிடக்க, நீ கீழே இருக்க கூடாது என்று அதை முத்தமிட்டு தன் வீட்டுக்கு கொண்டு போய் அந்த போதையிலேயே அத்தர் குப்பி இருக்குல்லவா, அத்தர் பாட்டல்ல உள்ள வச்சு உயரத்துல வச்சாங்க. அல்லாஹ் அவரை உயரத்தில் வச்சு விட்டான். உயரத்துல வச்சாங்க, அல்லாஹ் கல்பை மாத்திட்டான். அவருடைய கல்வை அல்லாஹ் திருத்தி விட்டான். குடியராக இருந்தவர் வெளியே வந்தார். இந்த பூமியை அல்லாஹ் விரிப்பாக ஆக்கியிருக்கிறான். இந்த பூமியை விரிப்பு என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். எனவே நான் செருப்பு போட்டு நடக்க மாட்டேன் என்று காலமெல்லாம் செருப்பு இல்லாமல் வாழ்ந்தார். பூமியிலே நான் செருப்பு போட்டு, அல்லாஹ் விரிப்பு சொல்லான அந்த செருப்பு போட்டு மிதிக்கலாமா என்று செருப்பு இல்லாமல், பிஷ்ர ஹாஃபி, பிஷ்ர ஹாஃபி என்றால் செருப்பு இல்லாதவர், செருப்பில்லாமல். அந்த நேரத்தில் இருந்த ஆடுகள், மாடுகள், விலங்கினங்கள் எல்லாமே அவர் பகுதியில் வாழ்ந்த அனைத்தும் இவர் செருப்பில்லாமல் நடக்கிறார்கள் என்பதற்காக எந்த ஆடும் ரோட்ல புழுக்க போடாது, எந்த மாடும் சாணம் போடாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் அவரை கண்ணியப்படுத்தினான். ஒரு நாள் ஃபஜ்ர் தொழுது விட்டு மக்கள் வெளியே வந்த நேரத்தில் ரோட்டிலே சாணம் கிடந்தது. மக்கள் எல்லாம் சொன்னார்கள், பிஷ்ர ஹாஃபி இறந்து விட்டார் போல் தெரிகிறது. அந்த தொழுகைக்கு வந்த கூட்டம் அப்படியே வீட்டுக்கு போனா அவருடைய ஜனாசா இருந்தார். அந்த பெருந்தகையின் கரத்திலே அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பையத் வாங்கினார்கள். அந்த பெருந்தகையின் கரத்திலே மிக பெரும் ஆலிம்கள் அவர்களது கையிலே பையத் செய்து தன்னை திருத்திக் கொண்டார்கள். என்றால் அல்லாஹ் அவர்களை உயர்த்தியது எதனால்? அந்த இஸ்மை உயர்த்தியதினால் அல்லாஹ் உயர்த்தி விட்டார். இதுதான் உள்ளே மறைந்திருக்கிற விஷயம். ராபியத்துல் பஸ்ரியாமா, ராபியா பஸ்ராவிலே அந்த குடும்பத்தில் பிறந்த 4வது பெண். அந்த பெண் பிள்ளை பிறந்த நேரத்தில் அதற்கு எதுவும் கொடுப்பதற்கு வீட்டில் இல்லை. அந்த தந்தை இருக்கிறாரே, அழுத நிலையிலேயே படுத்திருக்கிறார், அப்படியே தூக்கிவிட்டார், எதுவுமே கையில் இல்லையே என்று. தூக்கத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தரிசனம் செய்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கவலைப்படாதே, நீ நல்ல மனிதனாக இருக்கிறாய். இந்த நேரத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த ஆட்சியாளரிடத்தில் செல், நான் சொன்னதாக சொல், ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை 400 தடவை என் மீது ஸலவாத்து சொல்வீரே, ஏன் இந்த வாரம் ஸலவாத்து சொல்லவில்லை என்று கேள். ஏனென்றால் அவர் ஸலவாத்து சொல்வது அல்லாஹுக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. எனவே ஏன் இந்த வாரம் ஸலவாத்தை சொல்லவில்லை என்று கேள். அதற்கு பகரமாக 400 திர்ஹங்கள் தருவார், வாங்கிக்கொள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல, இவர் போய் அங்கே நிற்கிறார். யார் நீங்கள்? நபியவர்களிடமிருந்து ஒரு தூது கொண்டு வந்திருக்கிறேன். அதை கொண்டு போய் உள்ளே சொன்ன மாத்திரத்தில் யார் வரும்? அவரை இங்கே வர சொல்லுங்கள், பக்கத்தில் வர சொல்லி. யார் தூது கொடுத்தது? நபியவர்களா? என் பெயரை சொன்னார்களா? 400 தடவை ஸலவாத் ஓதவில்லை என்கிற செய்தியை சொன்னார்களா? இது யாருக்குமே தெரியாதே. உண்மையிலேயே நான் ஸலவாத்தை ஓதிக்கொண்டிருக்கிறேனே. உடனே 400 திர்ஹத்தை கையில் தந்த பிறகு என்ன சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? என் பெயரை சொன்னார்களா? என்ன சொன்னார்கள்? மீண்டும் அந்த பெயரை சொன்ன மாத்திரத்தில் இன்னொரு 400. என்ன சொன்னார்கள்? என் பெயரை சொன்னார்களா? இங்க சொல்லுங்கள் பார்க்கலாம், என் பெயரை எப்படி சொன்னார்கள்? சொன்னார்களா? அஹ்மது என்று சொன்னார்களா? இதோ இன்னொரு 400. என்ன சொன்னார்கள்? என் பெயரை அஹ்மது என்று சொன்னார்கள். இந்த இன்னொரு 400. அல்லாஹ் அக்பர். இருந்த அனைத்தையும் தந்துவிட்டார். இப்பொழுது பாருங்கள், நபியவர்களிடத்திலே அவர் கபூலியத்தை பெற்றிருக்கிறார் என்றால் தனிமையிலே எவருக்கும் தெரியாமல் ஒரு அமலை அவர் செய்து வந்திருக்கிறார். அதன் காரணமாக அல்லாஹ் அவரை உயர்த்தி இன்றளவும் பேசுகின்ற அளவுக்கு அல்லாஹ் தரஜாவை உயர்த்தி இருக்கிறார் என்றால்
அவரவர்கள் செய்கின்ற ஏதேனும் ஒரு தனிப்பட்ட காசான ஒரு அமல் மறைவாக இருந்தால் அந்த அமல் ரப்புக்கும் அவருக்கு மத்தியிலே தொடர்புடையதாக இருந்து அவரது வாழ்க்கையை வளத்தை அல்லாஹ் உயர்த்தி விடுவான். அவரது மரியாதையை கண்ணியத்தை உயர்த்தி விடுவான். வெளி உலகத்துக்கு தெரியாது ஏன் இவர் உலகையில் கண்ணியமாக இருக்கிறார், இவ்வளவு கௌரவமாக இருக்கிறாரே, எப்படி இவருக்கு இந்த கண்ணியம் கிடைத்தது, எப்படி இவருக்கு இந்த கௌரவம் கிடைத்தது? மறைந்திருக்கும் ஏதேனும் ஒன்று, அது வெளிப்படாது. அந்த அமலை கொண்டு அல்லாஹ் உயர்த்தி விடுவான். வலிக்குள்ளின் தரஜாத்தும் மிம்மா அமிலு வமா ரப்புக பிகாஃபிலின் அம்மா யஅமலூன். இப்படி நினைக்க வேண்டாம், அவன் எப்படித்தான் உயர்ந்தானோ தெரியலையே, தப்பி தவறி ரப்பு தந்துட்டானோ. இல்லை இல்லை, அல்லாஹ் கவனித்துக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லுகிறான். வமா ரப்புக பிகாஃபிலின், அல்லாஹ் உம்முடைய ரப்பு இருக்கிறானே அவன் பொடுபோக்காக இல்லை, கவனித்துக் கொண்டேதான் இருக்கிறான். உலகமும் அப்படித்தான். அதிகப்படியான மெஹனத் செய்கின்ற போது அதற்கான ஒரு தனி பரக்கத்தை அல்லாஹ் வைத்துத்தான் இருக்கிறான். வெறுமனே வருகின்ற பணத்தை விட உழைத்த பிறகு வருகின்ற பணத்திலே அல்லாஹ் பரக்கத்தை வைத்துத்தான் இருக்கிறார். வலிக்குள்ளின் தரஜாத்தும் மிம்மா அமிலு. இந்த ஆயத்தை மனதில் வைத்துக் கொண்டு இந்த உலக வாழ்க்கையிலும் மறு உலக வாழ்க்கையிலையும் நாம் முன்னின்று முன்னெடுத்து செல்லுகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக.